ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த டீட்டெயில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அல்கமி சுப்ரீம் எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க. போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லாக நாலு அப்படி சொல்லிட்டு நிரூபிக்கணும். ஹீரோ அவனோட 5 மெட்டீரியல்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணியிருப்பான். அதை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தான்னு சொல்லிடுவான். டே நீ சீட் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் கூட வந்து சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு போவாங்க. இதோட தான் போன எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்களோட ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறோன்னா ஒரு தேனியை வர வச்சு பார்த்தீங்கன்னா கடிக்க விட்டுறான். அந்த தேனி கடிச்ச கேப்ல பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபயர் பவர் யூஸ் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ மட்டும் அட்டாக் பண்ணலாங்க, அந்த தேனியை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அவனை கடிச்சிட்டு போகுது. அவன் அதுக்கிட்ட வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஆங்ஃபாங்க அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுதுங்க. ஹீரோ கிட்ட ஐ லவ் யூ வேற திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றானே, டே ஆங்ஃபாங் தோத்துட்டு வந்துக்கடா அப்படின்னு சொல்றான். அதை அவன் கேட்கவே மாட்டாங்க. ஹீரோ திருப்பம் அவனுக்கு வயிற்றுல ஒன்று வச்சு பறக்க விட்டுருவான். இப்போ போயிட்டு ஹீரோ என்ன பண்ணுவோன்னா அவன் மூஞ்சில் காலை வச்சு மெரிச்சு போன வாட்டி அவன் அட்டாக் பண்ணிட்டு என்ன சொன்னோன்னா ஒரு வாரத்துக்கு கூட மாறாத ஹீரோ அதே மாதிரி டைலாக் வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை அந்த கட்டத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டுட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் என்ன கேட்குறான், இன்னும் யாருக்காவது என் மேலே சந்தேகம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே அங்கே இருக்கிற மொத்த பேர் கப்புச்சு பண்ணாயிரானுங்க. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோட வருங்கால மனைவி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பிடுறாங்க. 6th எல்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாயிட்டு சூப்பராக தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் ஸ்பிரிட் பில்லை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எல்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிடுறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டத்தை வந்து காட்டுறாங்க. அதாவது ஹீரோ அந்த காட்டில் தாங்க இப்போ நடந்து போய்கிட்டு இருப்பான். ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து கேட்குது. ஹீரோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா, யாரா அது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடம்புக்குள்ள வந்து ஒரு குட்டி மிருக மாதிரி ஒன்று வெளியே வந்து மாஸ்டர் என்ன தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அது யாருன்னே அது தெரியல. அதுக்கப்புறம் அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, மாஸ்டர் என் பேர் தான் லிங்கர், நீங்கள் தான் என்னை வந்து ரிஃபைன் பண்ணீங்க, நான் தான் அந்த எல்ஃப் காட் பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ என்ன கேட்குறான்னா, அப்போ நீ தான் ஆன்செஸ்டர் ரிஃபைன் பண்ண பில்லா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த லிங்கர் என்ன சொல்லுதுன்னா, அப்போ நீங்கள் தான் என்னோட புது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. ஹீரோக்கு ஒரு விஷயம் தான் அந்த புரியவே இல்லை. இது எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. அப்போ அந்த லிங்கர் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நான் இவ்வளோ நாளாக உங்களோட இதயத்துக்குள்ளே தான் இருந்தேன், நீங்கள் எப்போ அந்த 5 மெட்டீரியல்ஸுமே அன்லாக் பண்ணீங்களோ அதனால நான் வேக்கப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஹீரோ லிங்கர் கிட்ட உன்னோட எபிலிட்டியை பற்றிலாம் சொல்லு அப்படி சொல்லி கேட்பான். அப்போ அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்புறம் என்னால் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் அதை பவர்ஃபுல்லாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த விஷயத்தை கேட்டோன்னே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சூப்பர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் என்னோட கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ லிங்கர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, நான் இப்போ தானே வேக்கப் ஆனேன், அதனால என்னோட பவர் லெவலில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வந்து நிறைய சாப்பிட்ணும், என்னோட மேஜிக்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ கிட்ட வந்து சாப்பாடு கேட்குதுங்க. ஹீரோவும் வாய்ட் ஸ்பிரிட் பில்லை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா அதை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுடுது. அதுக்கப்புறம் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட உடம்புக்குள்ளே போயிடுது. யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட வருங்கால மணி தான் வராங்க. அவங்க வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ரேங்க்ஸி இன்னும் இந்த பக்கம் வந்திருக்கு, என்ன என்கேஜ்மெண்ட் ஏதாவது கேன்சல் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோ சுற்றி பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இவன் முன்ன வந்து ரொம்ப பயந்த மாதிரி இருந்தான், இப்போ இவ்வளோ தைரியமாக வந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட ஒரு டீல் போகிறதுக்கு தாங்க. ஹீரோ வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கல்டிவேஷன் பண்ண சொல்லிட்டு நினைக்கிறாங்களா. அதனால ஹீரோ வந்து அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் எப்படி நம்பி வந்தீங்க, சரி ஓகே ஹெல்ப் பண்ணணும்னா எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோ எதுக்காக இப்போ காசு வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் இப்போ அவனுக்கு காசு தேவைப்படுது. 3 லோ லெவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸும் 3 லட்சம் கோல்டு கானும் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி 2 நாளைக்கு அப்புறம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு போயிட்டு அக்கா அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க அக்கா தான் வந்து வருவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவனோட டெஸ்ட்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் எவன் லெவலில் இருக்கிற ஐஸ் அப்புறம் ஃபயர் பவர் வந்து அவாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே டைமில் அவங்க அப்பா அவங்க வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனோட பவரை பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, டியூவல் சிஸ்டமா ஐஸ் அண்ட் ஃபயர் பவரா சூப்பராக தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அந்த அகாடமியில் அஃபிஷியல் ஸ்டூடெண்ட்டாக வேற ஜாயின் பண்ணிட்டான். அப்படியே அவங்க அக்காவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போயிட்டு உட்காந்து எல்லாருமே ஒன்றா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் 5 மெட்டீரியல்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அம்மாவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் என்ன கேட்குறாருன்னா, கண்டிப்பாக நீ இதை தெரிஞ்சுக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்கள் அம்மாவோட பேர் பார்த்தீங்கன்னா யூலி, அவங்க ஈஸ்டர்ன் ஃபயர் மெடிசன் வேலியோட ஓனரோட சின்ன பொண்ணு. உனக்கு 3 வயசு இருக்கும்போது சடனாக நம்ம இடத்த வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணி உங்கள் அம்மா ஒழுக்கட்டாமல் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. உங்கள் அக்காவுக்கும் அந்த டைமில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு. நம்ம தாத்தாவோட அந்த க்ரீன் ஃபயரை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அன்னிலேருந்து நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இல்லாமலே போயிட்டாங்க. அந்த ஆண் ஃபேமிலியை நம்மளுக்கு நிறைய தொல்லை கொடுத்து அந்த ப்ளூ ஃபயர் சிட்டிலேருந்து நம்மளை வந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்து பயங்கரமாக ஃபயர் ஆயிடுறான். ஹீரோட அக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டான ஆளாக தாங்க இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ அடிபட்டுச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் இது மேல்
எல்லாத்தையுமே அம்மாவை நான் கூட்டிகிட்டு வரேன், எல்லாருமே வந்து நான் பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஈஸி இல்லைப்பா, நீ வந்து அந்த மெடிசினல் வேலையில் இருக்கிறவங்கலாம் வந்து பழி வாங்கணும், நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மாறணும், நீ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சூ ஃபேமிலியோட நம்பிக்கையே நீ தான்ப்பா, நீ போய் அந்த ஸ்பார்க் அகாடமியில் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியில் ஏதோ ஒரு மீட்டிங் வேறு இப்போ நடக்க போதான், அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ வந்து கல்டிவேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாருங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஏன்ஷியன் மெடிசினல் கான்டினென்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 விதமான மாஸ்டர் லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீமை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருத்தவங்க வந்து 5 மெட்டியன்ஸும் ஓப்பன் பண்ணால் அவங்க வந்து வாரியர் ரிலீமில் வந்து ரீச் பண்ணுவாங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிலீம்லாம் வந்து தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலீமே மொத்தம் 6 வந்து பிரிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஹீரோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வாரியர் ரிலீமில் தான், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ ஹீரோ இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபவுண்டேஷன் அப்படி சொல்லிட்டு நிறைய ரிலீம் பார்த்தீங்கன்னா போகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் லோ லெவல் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா லிங்கரை கூப்பிட்டு ஹை லெவலாக வந்து மாற்ற சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்துட்டு மாஸ்டர் எனக்கு தானே தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், சரி ஓகே உனக்கு ஒன்று நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. உங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த அனிமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். அதனால் மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. அப்படியே நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைபே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. முடிஞ்சால் அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு கான்டென்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.